அடி என் சில்வண்டு பொண்டாட்டி, அத்தான் நான் சொல்லி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் உன்னை படுத்துற பாட்டுல ரேச்சல் என் அத்தானே கூப்பிடக்கூடாது. அந்த அளவுக்கு எனக்கு பாடுபடுத்துற பாரு. யாருக்கிட்ட? என்கிட்டவா? நான் உன்னை படுத்துற பாட்டுல நீ ஏன் ரேச்சல் கிட்ட போய் அத்தான்னு கூப்பிடாதமா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீ உன்னை பாடுபடுத்துறேன்டி. சில்வண்டு இத்தனையோண்டு இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கு. அவ என்னன்னா நான் ஒரு பாத்ரூம் போனா கூட அத்தான் அத்தான் அப்படின்னு சொல்லி என்ன வெறுப்பேத்துறா. இதுக்கெல்லாம் காரணம் சில்வண்டி நீ தானே. இருடி சில்வண்டி, இன்னைக்கு நீ என்கிட்ட சிக்காமலா போயிருவ. இன்னைக்கு நான் உன்னை படுத்துற பாட்டை பாரு. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு சில்வண்டு ஒய்யாரமா போஸ் கொடுக்குது. போஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குது. இனிமேல் என்ன யாரும் அசைக்கவே முடியாது. இந்த பெருமை பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. மேய்க்கிறது எருமை, இதுல என்னடி பெருமை? அத கிங் சிங்கர்ல வரல விட்டு ஆடிட்டல்ல, பக்கத்துல நிக்க பார்த்து பேசு. அவளுக்கு சொல்லி கொடுத்தது என்னதானே? ஒய்யாரமா போஸ் கொடுக்கற பாரு. ஆனா அவன் லேசுப்பட்டவன் கிடையாது. அவன் எவனையே வெத்துட்டு நான் இல்லம்மா. அவன்கிட்ட இவ பாச்சா பழிக்காத. நிஜமாவே உன்னை பார்த்து கிங்ஸி பயந்துட்டான். பயந்ததுனால தானே நான் இப்படிலாம் போஸ் கொடுத்துட்டு இருக்கேன். உண்மையிலே கிங்ஸி பயந்துருப்பானோ? கிழிச்சாவ இவ என்ன பீத்திக்கிட்டு இருக்கா? பேசுறது ரேச்சல் தானா? அது சரி, அந்த கிங்ஸி பைய கக்குசுக்கு போனா கூட அத்தான் அத்தான் அப்படின்னு அவனை வெறுப்பேத்தியே ஏமாட்டி? இல்ல, இப்படி கூப்பிட சொல்லி ஈஸியா சொல்லி கொடுத்தா இல்லையாட்டி? ஆமாட்டி, எல்லாம் ஐடியா தான். அவனை பத்தி தெரிஞ்சுமா நீ இன்னும் அவங்கிட்ட வாலாட்டிக்கிட்டு இருக்க? அவன் வாழத மொட்டை நறுக்கிட்டல்ல. அவன் வாழ அவனை பத்தின ஹிஸ்டரி இவளுக்கு தெரியாது. தெரிஞ்சா என்னடி? அது ஒண்ணு இல்ல, அந்த வில்லப்பைய உனக்கு என்ன ஆப்பு வச்சிருக்கானோன்னு யோசித்து பார்த்தேன். உனக்கு வச்சுட்டா பரவாயில்ல, பையவுல உன் கூட சேர்ந்துன்னு சொல்லி எனக்கு வச்சுட்டாமுன்னா அவனே எனக்கு பயந்து வாழை சுருட்டிக்கிட்டு அந்த டெரஸ்ல உட்கார்ந்துருக்கான். உனக்கு பயந்து, உனக்கு பயந்து, எஸ் எனக்கு பயந்து, எனக்கு பயந்துதான். இவ போய் சொல்லுதா ரேச்சல் எனக்கு பயந்துதான் டெரஸ்ல உட்கார்ந்திருக்கேன். எனக்கு என்னமா அப்படிலாம் தெரியல. ரேச்சல் கூட வர வர கரெக்டா யோசிச்சா. சொன்னா கேளு, ரொம்ப வாழ்த்தனம் பண்ணாத. அதுவும் அவங்கிட்ட வாழ்த்தனம் பண்ணாத, சொன்னா கேளு. நீ என்ன சாதாரணமா எடை போட்டுட்ட. அத்தா இவ்வளவு லேசா பேசிக்கிட்டு இருக்க. ரேச்சல் அத்தா அத்தான்னு கூப்பிட வச்ச பயவுல என்னமா திணறுதா. ரேச்சல் இருக்காட்டி? ரேச்சல் நான் தான உன்னை அத்தா அத்தான்னு கூப்பிட சொன்னேன். இவ ஒண்ணு சொல்லல, எங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தாவ. அது கூட நீ காப்பி தான் அடிச்சியாங்க. ரொம்ப சிரிக்காத என்ன? அவனை பத்தி இன்னும் உனக்கு தெரியல. அவன் வரலாறு தெரியுமா? அவன் ஹிஸ்டரி உனக்கு என்னன்னு தெரியுமா? அந்த பொடி பையனுக்கு என்ன ஹிஸ்டரின்ற போதே பொடி பயலா. அவன் ஹிஸ்டரி தெரியும் போது உன் ஹிஸ்டரி அழிஞ்சிரும் பாத்துக்க. நான் புது ஹிஸ்டரிய உருவாக்குவேன் மட்டி. நீ தானே உருவாக்கிடுவேன். Kenapa tak tidur lagi? Ha? என்னமோ ஸ்பீக்கர் மாதிரி தெரியலட்டி. நான் இந்த மனுஷ பயலுக்கு கூட இப்படி பயந்ததில்ல. உலகத்திலே மோசமான மிருகம் எதுன்னு சொல்லு? எது? இந்த மனுஷ பயலுதா. அவளுக்கே நான் பயப்படாதவன். இந்த பியாய்க்கு ரொம்ப பயப்படுவேன் பாத்துக்க. பயமுள்ள உனக்கு ஆப்பு வைக்கிட்டு சொல்லி எனக்கும் சேர்த்து ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கானே. விளையாட்டுக்கே பண்ணாலும் இந்த சவுண்ட் எல்லாம் கேட்கும் போது என் கொலலாம் நடுங்குது. எட்டி இது சும்மா பாத்துக்க, நம்பாத. அவிய நம்மள ஏமாத்துதாவ. வேணா உனக்கு நான் நிரூபிச்சு காட்டட்டா? நீ ஓ இன்னைக்கு ஜெகன்மோகினி வந்துட்டோ. இது ஜெகன்மோகினி எல்லாம் கிடையாது. இல்ல, நாம இந்த திருப்பி நிஜமாவே நம்ப மாட்டேன்னு பய உள்ள சுடுகாட்டுக்கு போய் பேய கூட்டிட்டு வந்துட்டாமட்டி. இல்லடி, அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. சத்தியமா சொல்லடி, இந்த பய சுடுகாட்டு பய தாமட்டி கூட்டிட்டு வந்திருக்கா. உனக்கு நம்பிக்கை இல்ல அப்படிதானே? இப்ப ரேச்சல் கரெக்ட் சொல்வா. ரேச்சல் பேய் இருக்கா இல்லையா? பேய்னா சப்பா முடியல. கேட்டியா? முடியல. நீங்க பாத்துட்டே சொல்லுங்க, பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்குன்னு பேய நிரூபிச்சு
சொல்றேன் கேட்டுக்க. என்ன காலேஜ் அமைதெல்லாம் இருந்திருக்கு. சரி, இவ சொல்லிருக்கா 2 குரூப்புக்கு இப்ப சண்டை வரும் பாருன்னு சொல்லிருக்கா. அதுக்கு சுத்தி இருக்கவல்லா சிரிச்சிருக்கா. ஏன்? ஏன்னா அந்த காலேஜ் ஒத்துக்கொதற அவ்வளவு அனுநியமா ஐக்கியமா இருப்பானுவல. ஏன்னா அது பாய்ஸ் காலேஜ். சரி, அப்படி ஒற்றுமையா இருக்க காலேஜ் போய் 2 குரூப்புக்கு நடுவே சண்டை நடக்கும்னு சொன்னா எல்லாரும் சிரிக்க தானே செய்வானுவ. சரி, அப்படியாடான்னு சொல்லிட்டு 2 குரூப்புக்கு நடுவே சண்டை இல்ல, கலவரத்தையே உண்டு பண்ணி காலேஜையே இழுத்து மூட வச்சுட்டா இந்த கிங்ஸின் பையன். நாம இல்லன்னு சொன்னா அவன் இருக்கும்பா, நாம இருக்குன்னு சொன்னா அவன் இல்லம்மா. அத்தா இந்த கிங்ஸி பையன்ல நாம பேய நம்ப மாட்டோம்னு சுடுகாட்டுல இருந்து கூட்டிட்டு வந்துட்டா. போச்சுது, எல்லாம் போச்சுது, எல்லாம் ஒன்னால செல்ல வண்டி. நீ இப்பெல்லாம் சொன்னா நம்ப மாட்டேன். இங்க வா, நான் நிரூபிச்சு காட்டுறேன். நிக்கிற ஸ்டைல பாரு, அப்படியே அள்ளி அணைக்கிற மாதிரி. அப்படியே கிட்ட வந்து நிக்கிறது, கொஞ்சம் அள்ளி அணைச்சுக்குவோம்ல. பேய் மாதிரி ஸ்பீக்கர்ல சவுண்ட் கொடுத்தா நாங்க பயந்துருவோமா என்ன? பேய் மாதிரி சவுண்ட் கிடைச்சா எப்போ? எப்போமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இன்னைக்குல அப்படி பண்ணா எங்க அம்மாவே நடிச்சு வெளியில பத்திடுவாங்க. நான் அப்படிலாம் பண்ணலையா? பண்ணலையா? இல்லத்தா, சவுண்ட் கேட்டது. ஏய், இதுக்காவது நீ கூட விட மாட்டேன்டி. அவன் காண்டாவதாமல கொஞ்சம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு. இல்ல, அவ அத்தானு தான் கூப்பிடுவா. வண்டியில தூக்கி வச்சு கொஞ்சம் போடுவேன் பாத்துக்க. பொறுக்கி பாக்கி இன்னைக்கெல்லாம் என்ன ஏமாத்தவே முடியாது. ரொம்ப உசாரா இருக்க போலுக்கு. ஆமா, ஸ்பீக்கர்ல போட்டுட்டா நான் பயந்துருவேனா என்ன? நான் பேய்க்கெல்லாம் இப்ப பயப்படுறவ கிடையாது. சத்தியமா சொல்றேன், நான் ஸ்பீக்கர் ஆன் பண்ணல, வேணா செக் பண்ணிக்க. என் போனை வேணா ஆன் பண்ணி பாத்துக்க. செக் பண்ணி பாத்துறணுப்பா. இப்பெல்லாம் பயங்கட்டட பயந்துருவேனா என்ன? நிஜமாவே சவுண்ட் கட்டுதுல. அவன் போனை வாங்கி செக் பண்ணிட்டு. ஏடி சத்தியமா சொல்றேடி, இது போன் தான் மட்டி. நானும் சத்தியமா சொல்றேன், நான் இன்னைக்கு ஸ்பீக்கர் ஆன் பண்ணல. இப்பெல்லாம் பயங்கட்டனா நான் பயந்துருவேனா என்ன? இப்ப அடுத்த ஒரு பாட்டு படிக்குமே. நான் சூடான மோகினி. கிட்ட வாடி, அப்படியே கொஞ்சம் போல இருக்கடி. அவன் உடையும் அவன் நிக்கிற ஸ்டைலும். நீ படி பாப்போ. நான் சூடான மோகினி. ஆமாடி, அது சத்தியமா உண்மைதான். கை தீண்டாத மாங்கனி. வரியா மாப்பிள்ள வரியா? நீ சத்தியமா அவளை சோதிக்கதான் செய்த. நான் வர ரெடி தானே? இது பாட்டுடா. தேவா. ஆமாடா. ஆமாடாவா? சொல்லிக்கடி சொல்லிக்க. என்ன பண்ண? விழுந்துட்ட, எந்திக்க முடியல. நீ சொல்லி சொல்லி. நான் சூடான மோகினி கை தீண்டாத மங்கனி. நான் சூடான மோகினி கை தீண்டாத மங்கனி. நான் என்ன படிச்சிட்டு இருந்தேன்? எனக்கு எச பாட்டு படிக்கவே? அதுவும் ஃப்ரெண்டா இருக்க போதே. நான் படிக்கலையே. ஒன்னையா சொன்னா இவனோட பேய் ஃப்ரெண்டா இருக்க போதே. பானே கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே வயசா இருக்குதே. நான் ஒண்ணும் பேய் ஃப்ரெண்ட்ல இல்லையா? வேலைக்குனே நீங்க தான் எச பாட்டு போட்டுட்டு இருக்கீங்க. சத்தியமா இல்ல. நான் போனை காட்டுறேன் பாரு. ஏ ஜமா, நீயே செக் பண்ணி பாரு. ஆத்தி. என்னடி ஆடா இருக்கா இல்லையா? இல்லடி. இல்லையா? இது பொய், நான் நம்ப மாட்டேன். ஆமா, போய் இவன் நம்ப மாட்டா. நீ பேருக்கு என்ன மாதிரி பேசுற? பேய் தான் சொல்றேன், நம்ப மாட்டேங்கிற. ஒண்ணு இல்ல, பேயில இல்லையா? அதெல்லாம் கிடையாது. பேயின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதான். அப்படியா? பேயின்னு ஒண்ணு கிடையாதுன்னா நான் நம்பல மாட்டேன். அப்பெல்லாம் ஒண்ணு இருக்காது. பேயெல்லாம் கிடையாது. நீங்க என்ன சும்மா ஏமாத்த பாக்கீங்க. நான் நம்பல மாட்டேனே. எடி பேயெல்லாம் கிடையாது, நம்பாதீங்க டி. பயம் உன் குரலிலே தெரியுது டி. அப்படியா? ஐயோ பாவம், எப்படி பயப்படுறா. சத்தியமா இன்னைக்கு நான் பயங்கட்டலடி. பயந்துக்கிட்டு தொலைச்சத காய்ச்ச கச்சு வந்துடாம உள்ள போய் தூங்கு. தூங்குறதா? ஏன்டா அக்க போற இப்படி இருக்குது? ரேச்சலி, என் போன் செக் பண்ணி பாரு. நான் நம்ப மாட்டேனே. அப்படி தங்க பொறுக்கி பாக்கி. இதுக்கப்புறம் எங்களுக்கு இங்க என்ன வேலை? உங்க அம்மா கிட்ட சொல்லி
என்ன சொல்லி கொடுப்பீங்க? இன்னைக்கு பேர் சொல்லி எங்களை ஏமாத்துறாங்கன்னு. சரி சொல்லிக்கோ, நான் உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை உண்மை சொல்லுவானோ? அப்போ பியாய காட்டுங்களே. ரேச்சல் தான் தைரியசாலி. ஆமா, பியாயெல்லாம் இல்ல. இசை இசை அவி யாரு? எவிய அத உங்க பின்னாடி நிக்கவல. அவி யாரு? அவியலா? அது செகண்ட் மகனே. பியாய் பெயரி சொல்லி பயக்கட்டி அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. அது இசை, அந்த பியாய் கூப்பிடுறதே ஒன்னதா பட்டி. எங்கடி? கொஞ்சம் யார் எடுத்து பாருடி. இசை, நீங்க ஏமாத்துறீங்க. அது பியாய் இல்ல. எது? இதான் ஜெகன் மகனியோ? இன்னைக்கும் வேலையை ஆரம்பிச்சுட்டா கிங்ஸ்லின். அப்பா நான் எதுவுமே பண்ணல. நீ எதுவும் பண்ணாமல இசை கத்துனா? அவ பியாய பத்து கத்துதா. அந்த பியாய கூட்டத்துல நீங்க தானே? இன்னைக்கு உன்னால விடாம விட மாட்டேன்டி. அப்படினா இது பயம் உள்ளதா? ஜமா சொன்ன மாதிரி சுடுகாட்டுல இருந்து கூட்டிட்டு வந்திருப்பான்னு நினைக்க. எனக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதான் சொன்னேன், இவன் நிரூபிக்கிறதுக்காக சுடுகாட்டுல இருந்து கூட கூட்டிட்டு வருவான்னு. நீ நம்ப மாட்டேன்னு சொன்னியா? இனி ரேச்சலின் அத்தானு கூப்பிடுவா. இல்ல, இது கூப்பிட மாட்டா. அவன் கூப்பிட்டான்னு வச்சுக்கையா, இந்த ஜெகன் மோகனி உன் பக்கத்துல வந்துடும். சுடுவாட்டி போய் 23 மந்திரம் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். 23 மந்திரம் சொல்லியா? ஆமா, 23 மந்திரம் சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். நீ ஏதாவது எக்கு தப்பா ஏதாவது பண்ணு வச்சுக்கையா, இசை இசை அப்படின்னு கூப்பிடும். கூப்பிட்டு என்ன பண்ணு? சொல்ல முடியாது, கேக்குதானே, என்ன வேணாலும் பண்ணு. பார்த்தல எப்படி இருக்குன்னு. ஆமா, பாரு இப்ப நம்புறல. நம்புறேன். அத போ சொல்லிருவீங்களா? அது நீ நடந்துக்கிற பொறுத்துதான் இருக்குது. நான் நல்ல பிள்ளையா நடந்துக்கிடுவேன். போய்க்கின்னு சொல்ல மாட்டேன். சாச்சா, இனிமேல் போய்க்கு சொல்ல மாட்டேன். கிங்ஸின் அண்ணன்னு சொல்லட்டா? ஜெகன் மோகினி அடியோ, வாய் வச்சுக்கிட்டு வேண்டி. அண்ணனா? அப்படித்தானே சொல்ல முடியும். அப்படியா? ஒண்ணுக்கு 2 பேர் கூட்டு வந்திருக்க. இரு. ரெண்டா? கிங்ஸின் அண்ணன் இல்ல. அந்த பயம் இருக்கட்டும். உன் பிள்ளை இந்த பிள்ளைய பயங்காட்டி வைக்கான்னு நினைக்க. இல்ல, பச்சை பிள்ளைய பயமுறுத்தாதல. இல்லம்மா, சும்மா பேசிட்டு தான். சும்மா தானே பேசிட்டு இருக்கோம். ஆமா, அத்தா சும்மா தான் பேசிட்டு இருக்காங்க. இவ பியாய்க்கு நம்மள இறையாக்காம போக மாட்டா நினைக்க. ரேச்சல், எப்பவும் சொல்லக்கூடாது. எப்பவுமே அதான் சொல்லணும். ஜெகன் மோகினி ரேச்சலே, அத்தான்ல சொல்லக்கூடாதுமா. நீ தானே எப்பவும் அத்தான் அத்தான்னு சொல்லணும்னு சொல்லி கொடுத்த. ஜெகன் மோகினி அது இப்ப இல்லம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம். ஜெகன் மோகினி அப்படி சொல்லக்கூடாது, அது நல்லாவே இல்ல. அது வேண்டாம். இல்ல, நான் அத்தான்னு தான் சொல்லுவேன். ஜெகன் மோகினி அவகிட்ட நான் சொல்லிட்டேன், அவதான் கேட்க மாட்டேக்கா. அத்தானு கூப்பிடணும்னா கூப்பிட்டா, இப்ப கூப்பிட வேண்டாம். அவ கூப்பிட கூடாதுல்ல. ஏன் கூப்பிடுதா? உனக்கு சாமர்த்தியம் பத்தாது. அவ மண்டையில ஏத்தும் போது மட்டும் எவ்வளவு நேரத்தை ஏத்திருக்க, எவ்வளவு சாமர்த்தியமா ஏத்தி விட்டுருக்க. அதே சாமர்த்தியத்தை அவ வாயில இருந்து சொல்லாம இருக்கிற அளவுக்கு நீ பாத்துக்கணும். அது முடியாது, அவ கேட்க மாட்டேக்கா. அது எனக்கு தெரியாது. ஜெகன் மோகினி அக்கா இல்ல, பச்சை பிள்ளை பயங்காட்டாதல. அதுக்கு போச்சு பத்தியா? ஆமா, வெள்ள வெள்ளேன்னு ஒன்னே மாதிரி இருக்கு பத்தியா? ஒண்ணு இல்ல. ஆமாமா. கிங்ஸ்லி அத்தா, யாமட்டி என்ன சோதிக்க? நான் அத்தா கிட்ட தானே பேசுறேன். அத்தா, சொல்லு. நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க? நான் இன்ஜினியரிங் தூத்துக்குடியில படிச்சேன். இன்ஜினியரா? ஆமா, டிப்ளமா இன்ஜினியர். சும்மாதாமா படிக்க போனா, வேலைக்காக போகல. அதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட், அதனால படிக்க போறேன்னா சேர்த்து விட்டோமா. வேற என்ன படிச்சிருக்கீங்க? லா படிச்சிருக்காமா. பையன் உள்ள அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் படிச்சு வச்சிருக்கான். அது என்ன, டிப்ளமாவுக்கும் லாக்கும் சம்பந்தம் இல்லாம? அவசரத்துக்கு உதவு படிச்சேன். வேலை பார்த்துக்கிட்டே படிச்சாமா. ஓ, நல்ல சட்டம் பேசுவாமா. அதான் தெரியுத, வாய்க்கிலேயே பேசும்போதே. அப்போ நீங்க லேடிஸ் கூடயே படிக்கவே இல்லையா? ஆஹா, சில தேவதைகளை பின்னாடி பார்க்க வேண்டியது இருந்திருக்கு. அதான் எந்த லேடிஸ் கூடயும் நான் படிக்கல. எப்படி பேசுறான் பாரு. அப்பாவும் அம்மாவும் இருக்கவனு மறந்துடாதயா. அதுக்கு என்னமா பொறுக்கி பாக்கி அப்படி கிட்ட தள்ளி வர்றது. ஐயோ, என்னத்த சொல்ல. நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறது. நாங்க நாய்க்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறது இல்ல. அப்படியா? எப்படி சொல்றா பாரு. நாய்க்கு தான் சாப்பாடு வைக்க சொல்லுவாங்க. நீ பேசுடி, பேசி எவ்வளவு நாள் பேசுற நானும் பாக்குறேன். அம்மா வச்சு தரட்டுமா? இல்லமா, வேண்டாம். பொண்ணாட்டி கையால வச்சு சாப்பிடணும் ஆசை. வச்சு தருது. கொன்னுருமா, ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா. ரேச்சல், பசிக்கல. அதெல்லாம் பசிக்கும். ரேச்சல், சொல்லி இசை. உங்க அத்தானுக்கு சோறு வேணுமா? அதான் அவங்க அம்மா இருக்காங்களே, வச்சு கொடுப்பாங்க. அப்ப நீ எடுத்திருக்க? ஏன் அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொடுக்க மாட்டேன்? இல்லையா?
அதுல எங்க அம்மா செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதான் அவங்க அம்மா இருக்காங்கல்ல. அப்ப அவங்க புள்ளைய மட்டும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுதா? அவங்களே காலத்துக்கு சோத்த போட்டு கொடுக்கணும். நீ எதுக்கடி கல்யாணம் பண்ணணும்? அவருக்கு வேணும்னா அவங்க தான் போட்டு சாப்பிடணும். கொஞ்சத்துக்கு மட்டும் வேணும், அத்தோட கூப்பிடுறதுக்கு வேணும். ஆனா அவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்ய மாட்டேன், அப்படிதானே? அது எங்க அம்மா செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இப்போ ஒரு சந்தோஷம் தானே? என்னடி குறபடி குடிச்சிட்டு இருக்க? என் புலியே அப்படிதான். கிங்ஸி, அம்மா சொல்லிட்டு இருக்குமையா? இல்லம்மா, எனக்கு பசி இல்ல. கோவம் வரல? எதுக்கு கோவம்? இல்ல, ரேச்சல் அப்படி சொன்னாலே. அவ அப்படி சொன்னதுக்கு நான் எதுக்கு கோவப்படணும்? அவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லையா? அதெல்லாம் இருக்குல்ல? இல்ல. இருக்கு. இல்ல. இருக்கு. நீ வச்சு காட்டுட்டா 2 days போரு. என்ன வச்சு காட்டுறேன். ஏதாவது வேண்டத வேலை பத்துருவனா? என்ன எதுவும் காட்டி? உன் பேர ஒரு துளி கூட வெளியில வராது. மொழிய மாத்துடி. அவர் சொத்து மட்டும் வேணும், அவருக்கு வேலை மட்டும் செய்ய மாட்டீங்களோ? நானே பணக்கார வீட்டுக்கு அதுக்கு தான் வாக்கப்பட்டு போறேன். எதுக்கு? ஹாப்பியா வாழறதுக்கு. நீ ஹாப்பியா வாழணும், உன்னை கெட்டின பாவத்துக்காக அந்த வீட்டுல இருக்கவங்களும் அழணுமா? ஏன் உன பொறுப்பு நண்டு கடி. அப்பதான் கிங்ஸி உன்னை கல்யாணம் பண்ணுவாரே. ஒழுங்கா போய் சோற போட்டு கொண்டு கொடு போ. கிச்சனுக்குள்ள போனா வேக்குண்டி. வேணா நீ போட்டு கொண்டு கொடு. போற பக்க பார்த்தாதான் நடக்கும் நினைக்கிறேன். அடி குள்ளச்சி. இல்ல, நீ என்னதான் அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்தாலும் இவ இப்படிதான் இருக்க போறா. ஒழுங்கா போய மாட்டி. சோற வச்சு கொடு போ. கிச்சனுக்குள்ள போனா எனக்கு வேக்கும். நோகாம நொங்க திங்கறான்னு பாத்திருக்கீங்க. மரியாதை கிச்சனுக்குள்ள போய் சாப்பாடு வச்சு கொடு. இல்லன்னு வச்சுக்க. இல்லன்னா அவருக்கு எப்படி உன் மேல லவ் வரும்? அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இம்ப்ரெஸ் பண்ணுடி, இம்ப்ரெஸ். நீங்க தலைகீழ நின்னு ட்ரைனிங் கொடுத்தாலும் அங்க அது வராது. ஐயா கிங்ஸி, உன்னெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. அவங்க அம்மா மனசு இப்ப கஷ்டப்படுதுல்ல. இசை, நீயே போய் போட்டு கொடுத்தி போ. எரும மாடு. நான் அதை வாயை திறக்காமலாது இருந்தேன்ல. உன்னெல்லாம் துணைக்காது வந்து நில்ல. எனக்கு கிச்சனுக்குள்ள வந்தா வேக்கும். கிச்சன்ல பணம் இருக்கா வரியா? ஏகப்பட்ட சொத்துல இருக்கா வரியா? அது எங்க மம்மி டாடிக்கு தானே வேணும். ஓ, உங்க மம்மி டாடிக்கு வேணுமா? ஆமா. முடியல கேட்டியா? கூட வந்து தங்கணும் பாரு. எங்களெல்லாம் இசை எப்பவுமே அழகுதான். ஐயா கிங்ஸன், வாமா சோறு வச்சு தந்துட்டு நான் தூங்குறேன். அம்மா மாத்திரை போட்ட மாதிரி தூக்கமா வருது. இல்லம்மா, எனக்கு பசி இல்லம்மா. டேய், மதியமும் நீ சரியா சாப்பிடல. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஏமா இசை, வா தூங்கலாம் வா. இல்லத்த, எனக்கு தூக்கம் வரல. ஏமா ஜபா, இல்லத்த, நீங்க போய் தூங்குங்க, நான் பேர தூங்கிக்கிறதே. சரிம்மா, கரெக்டா வந்து தூங்குங்க, நேரத்துக்கு தூங்கிடணும்னு. சரிங்கத்த. ஏமா ரேச்சலே, நான் இவங்கெல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் அத்தாண்டிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசணும். எல்லாம் இவளை சொல்லணும். எங்களை சுவாதிக்கியான்னு கேட்க, இல்ல தெரியாம தான் கேட்க. எங்களை சுவாதிக்கியான்னு கேட்க. ஏன் பொண்ணு எந்த லிஸ்ட்ல சேர்க்கன்னு எங்களுக்கு தெரியலடி. அத நீங்க தூங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. ஐயா கிங்ஸன், தூங்க வையா? இல்லப்பா, நீங்க போய் தூங்குங்க, எனக்கு தூக்கம் வரல. புள்ள சாப்பிடாம இருக்கானே, எப்படி எனக்கு தூக்கம் வரும்? என்னம்மா? மதியமும் நீ சரியா சாப்பிடல. இப்ப மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டாதானே அம்மாக்கு நிம்மதியா தூக்கம் வரும். இல்லம்மா, எனக்கு இன்னைக்கு என்ன தெரியல, பசியே இல்ல. கொஞ்சமாவது பேருக்கு சாப்பிடியா? அம்மாக்கு வேற தூக்கம் கண்ணை சொக்குது. மாத்திரை போட்டுவிட்டேன் பத்துக்க. இந்த புள்ளைலாம் உட்காந்து அட்டடிச்சுட்டு நடக்காலுவல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதான் வந்து விட்டேன், அதனால தூக்கம் வருது. அதான் சொன்னேன், வாய சோறு செஞ்சிருது. நான் போய் படுத்துக்கிட்டா நீ நிச்சயமா சோறு வச்சு சாப்பிட மாட்டேன். இல்லம்மா, நான் சாப்பிடுறேன், நீங்க போங்க. ஏன்டி இப்படி பண்ற? இவ கூட வந்த பாரு. வாயா. ஐயோ அம்மா, ஒண்ணு இல்லம்மா, நான் பசிச்சுதானே போட்டு சாப்பிடுறேன். என் தங்கம் அல்ல, என் வயிறம் அல்ல. போய் தூங்குங்கம்மா. அம்மா, ஈஸியா இதே மாதிரி இவ்வளவு பக்கமா நெருக்கமா பார்க்க முடியாதுமா. என்னைக்கும் நாளைக்கும் தானே பார்த்து பேசிட்டு இருக்கேம்மா. சரியா பாரு. ஏச்சல வெகுளி நினைச்சு சாதாரண இடம் போட்டுறாத. புரியுமா எனக்கு? அவங்க அம்மா அப்பா வந்தானே அவ்வளோத்தையும் சொல்லிடுவா. கவனமா இருந்துக்க. இசைக்கிட்ட விளையாடுறதெல்லாம் சரிதான், அவன் முன்னாடி எல்லாம் மீறிடாத. சரிங்கம்மா. பாரு, நீ ஆம்பளை பையன், எப்படி வேணாலும் சமாளிச்சுட்டு வெளியில லாந்திடலாம். அவ பொண்ணு, அவ வாழ்க்கையும் பார்க்கணும்ல. அவளுக்கு என்ன வச்சு எந்த அவமானமும் வராது, வரவும் விட மாட்டேன். என் பிள்ளை பத்தி தெரியும், இருந்தாலும் சொன்னேன் கவனமா இருக்கணும்யா. சில நேரம் விளையாட்டு கூட வினையாயிரும். நீ சாதாரணமா விளையாண்டா கூட அது ஏதாவது பிரச்சனையில முடிஞ்சிடக்கூடாது. அம்மாவும் பையனும் எவ்வளவு அழகா பேசிக்கிட்டாங்க. இந்த குடும்பத்துல கூட இவளுக்கு வாழ முடியலனா இவ எங்கதான் வாழ போறா? ரேச்சலை எப்படியா இந்த குடும்பத்துல வாழ வச்சிடணும். ரேச்சலை புரிஞ்சுக்கிட்டு அவளை சந்தோஷமாக்கணும்னா அது இந்த குடும்பத்தால மட்டும்தான் முடியும். எப்படியாவது இன்னைக்கு அவளை சோறு போட்டு கொடுக்க வைக்கணும். ரேச்சலை, நீ சாப்பிடணும்னு சொன்னல, வாயா. இல்ல, அதுக்கு தான் நான் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு இருக்க. எனக்கு வேண்டாம்.
இவளையும் இவ எப்படியாவது கூட்டிட்டு போயிடலான்னு தான் பாக்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீதான் வேலைக்குனே பிரச்சனை போய் மாட்டுத. சிறுமடி எப்படி பண்றா பாருடி. அடிப்படை அறிவு கூட இல்ல. நம்ம ஃப்ரெண்டு தானே, பின்ன எப்படி இருப்பா? மரியாதையா எந்திரிச்சு போற, 2 தோசை சுட்டு குடுக்கறேன், புரியுதா? இல்ல நாங்க 2 சுட்டு தரோம், கொண்டு போய் குடி. ஆமாமா, நாங்க 2 சுட்டு தரோம், நீ கொண்டு கொடுத்தா மட்டும் போதும். சரி பாக்கலாம். போக்கணும்னு சொன்ன கொன்னுறேன். நாங்க சுட்டு தரோம், கொண்டு போய் குடுக்கறேன். அத்தை சொல்லுமா. நீங்க நிம்மதியா படுங்க, ரேச்சல் தோசை சுட்டு கொடுத்துருவாளா? சரிம்மா. யார் சுட்டு கொடுக்க போறான்னு எனக்கு தெரியாது. சரிம்மா, அவனை சாப்பிட வச்சிருங்கண்ணா. நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். சரி தங்கம், நீ அப்படி 2 சாப்பிடு. சரி சரிம்மா, அத்தை போய் தூங்குறேன்னு. எங்க அம்மா கிட்ட இவ்வளவு பாசமா இருக்கா. எங்க அம்மா கிட்ட இருக்கும் போதே எவ்வளவு அழகா இருக்கத பாக்குறதுக்கு. மாமியாரும் மருமகளும் அழகா தண்டி இருக்க. செல்லம் பொப்பி. நீ காதலா இல்லை கடவுளா புரியாமல் திணறி போனே. எந்த வேளையிலோ ஒற்றை மொழியில் ஆடவிட்டார், ஒற்றை மொழியில் என்னை கட்டி உச்சிலையில் தூக்கிவிட்டார். மனதில் இத்தனை ரணவா, அறவழியில் இத்தனை சுகமா. ஏன்டி என்ன கொல்லுற? சொன்னா அப்படியே அள்ளி அணைச்சுக்கணும் போல இருக்கு. எனக்குள்ள என் மார்போடு உள்ள அள்ளி அணைச்சுக்கணும் போல இருக்கு. எனக்குன்னு நீ சொந்தமாகணும். நீ பேசுறத பாத்துக்கிட்டே இருக்கணும். நீ கொஞ்சம் பேசுற அந்த குரலை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அத்தனை எனக்கு சொந்தமாகணும். என் மார்புல நீ தூங்கணும். ஏகப்பட்ட ஆசைடி. பக்கத்துல இருந்தோம் உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்க முடியல. கொல்லுதடி, மரண வழியா இருக்கு. முடியலடி, நானும் மனுஷன் தானே. என்ன புரிஞ்சுக்கோடி. எனக்கு சொல்ல தெரியலடி. உன்னை அள்ளி அணைச்சுக்கணும் போல இருக்குடி. இவ்வளவுதானா? இவ்வளவு ஈஸியா தான் தோசை சுடணுமா? இவ்வளவுதான். போய் தோசை கொடு. அவங்கள இங்கதான் வர சொல்லணும். அப்பதானே அவங்களுக்கு நான் சுட சுட சுட்டு கொடுக்க முடியும். அவங்களும் என்ன பாத்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க. நீ தானே சொன்ன? ஆமா ஆமா, போய் கூட்டிட்டு வா. ஐயோ ஐயோ, பைத்தியக்கார உலகம். நீ போய் கூட்டு வந்து கொடு. நான் சுட வேண்டாமா? நீ கூட்டிட்டு மட்டும் வா, நான் சுட சுட சுட்டு கொடுக்க. எப்படி சுட்டு கொடுக்கன்னு மட்டும் பாரு. எடிச்சா நீ போய் கூட்டிட்டு வாடி, கொன்னே போட்டுருவேன். நீ போய் இசை, நீ கூட்டிட்டு வந்தா சரியா இருக்கும். நான் கூட போனா இங்க தோசை கறிக்கிறோம். நீ சீக்கிரம் போ. நான் போயா? நீதான் போய் கூட்டிட்டு வரணும். போ. ஆண்டி என்ன இப்படி சோதிக்கீங்க? போ, தோசை கறிக்கிறோம், சீக்கிரம் போ. போய் தொலைறேன். எடிச்சா, உனக்கும் தோசை சுட்டு தரட்டா? வேண்டாம். ஏன், நான் நல்லா திங்கிறது உனக்கு பிடிக்கலையோ? ஆண்டி, அப்ப நான் என்ன மோசமா அடி சுடுதேன்? ஆமா, இங்க பார், எனக்கு சுட்டு தரேன்னு ஏதாவது விபரீத விளையாட்டுல விளையாண்டுட்டு இருந்தா தொலைச்சிரும் தொலைச்சி. ஏடி, முன்னதானே உட்கார்ந்துருந்தாரு, ஆளை காணோம். அங்கதானே உட்கார்ந்து இருந்தாங்க, இப்ப காணுமே. தூங்க போயிட்டானே என்னமோ. அது ரூமுக்கு போயிட்டாங்களோ? சரி, அப்ப நான் போய் கூட்டிட்டு வரேன். இவ இது நல்லா தெளிவாதாண்டி இருக்கா. இவெல்லாம் ஒண்ணும் தெரியலன்னு சொன்னேன். சரி, போய் கூட்டிட்டு வா. நான் தோசை கறக்காம பாத்துக்கிடுவேன். தோசை கறக்காம பாத்துக்கிடுவேன். போட்டோ போட்டோ. அதை மறந்துட்டேனே. நம்ம 2 தோசை இல்ல, சப்பாவே கூட்டிட்டு வருவா. கொன்னே போட்டுறேன். ப்ளீஸ் டி. முடியாது. அடி லட்ச, நீனே போ. நானே போறேன். ஆனா நீனு கூட வர. இல்லன்னு வச்சுக்க, தண்ணி கிழிச்சு முக்கி எடுத்துறேன். ஒழுங்கா வந்துரு. வந்து தொலை. சரி, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள நிறைய தோசை சுட்டு வைக்கணும். சரியா? சரி வாட்டி, வந்து தொலைறேன். பையன் உள்ள எவ்வளவு தைரியமா போட்டோலாம் மாட்டி வச்சு தூங்குறான் பாரு. இவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அதானே, எவ்வளவு தைரியமா தூங்கிட்டு இருக்கான் பாரு. இப்ப ரேச்சல் மட்டும் உள்ள வந்த உன் நிலைமை அவ்வளவுதான் மாட்டி. அதுக்கப்புறம் நான் இங்க வாழ. அந்த பையன் உள்ள எழுப்பு தூங்கிட்டான்னு நினைக்கேன். எல்லாம் நேரம் மாட்டி, நேரம். ஓன் நேரம் இல்ல, ஏன் நேரம். எனக்கு தூக்கம் வருது. சீக்கிரம் எழுப்பி தோசை கொடுத்துட்டு நானும் தூங்கணும். நீயே எழுப்ப கூடாது. ஓட விட்டு அடிச்சு விடு. ஒழுங்கா எழுப்பி கூட்டிட்டு வா. கூப்பிடுறேன். இந்த யோக்கியத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. ஹலோ, விட்டு. I love you, dear. பொறுக்கி, மரியாதை விட்டு சொல்லு. I love you. I love you, dear. உங்க அம்மாவை கூப்பிட்டுறேன். மரியாதை விட்டுருங்க. எனக்கு வேற வழி தெரியலடி. என் காதலை எப்படி நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியல. நீ பண்ற ஒவ்வொன்றும் எனக்கு கொல்லுதே. உன்னை விட்டு என்னால தூரமா இருக்க முடியல.
எனக்கு நீ வேணும்டி. சீ, பொறுக்கி. எனக்கு என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ, எனக்கு நீ வேணும். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. பைத்தியம் ஆயிட்டேன்டினா. நீயும் சராசரியா இருந்தா கூட எனக்கு உண்மையில இவ்வளவு காதல் வந்திருக்காது. ரேச்சல் மாதிரி இருந்ததுன்னா நான் உன்னை இந்த அளவுக்கு நேசித்திருக்க மாட்டேன். உன் கோணம், என் அம்மா அப்பா கிட்ட நீ நடந்துக்கிற விதம், உன் குழந்தைத்தனமான பேச்சு, உன் வெள்ளேந்தியான குரல், மனத மயக்கம், உன் குரல், உன் செல்ல சேட்டை, உன் செல்ல பேச்சு, நீ செய்யற சின்ன சின்ன குறும்பு எல்லாமே என்ன பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கடி. ஐ லவ் யூ டி. எனக்கு சொந்தமாயிருடி. நல்லா பாத்துக்குதண்டி. ஐ லவ் யூ டி. சாரி இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தப்பாதான் தோணுது. ஆனா என் காதலை ப்ரூவ் பண்ணதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் என்னைக்குமே இப்படி இருந்தது இல்ல. மரியாதையை என்ன விடுன்னு சொன்னேன். முடியாது. விடல, நான் கத்துவேன். கத்து, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பொறுக்கி, மரியாதையை என்ன விடுன்னு சொன்னேன். ரேச்சல்! ஏய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ரேச்சல்! ரேச்சல்! சோ, ஏய், சும்மா இருடி. ரேச்சல்! ஈரிசி வந்துட்டேன். போ, கத்துனல போ. உனக்கு என் மனசை புரிஞ்சுக்கவே தெரியாதுல்ல. போ, அதான் கத்தி ஊற கூட்டிட்டியே போ. இங்க பார், ரேச்சல் இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாது. இது என்னைக்குனாலும் இது நம்ம ரூம். போ, போடி. மனசுல இருக்கிறத சொல்லவும் விட மாட்டான், மனசு இருக்கிறத செய்ய விட மாட்டான். போடி, கொல்லாத. போ, இனிமையா நின்னுக்கிட்டு அத கத்துனல போ. எனக்கு பசிக்கல. போ, போடி. அவன் வந்துடாம போ. மனசுல இருக்கிறத சொல்லலாம் நினைச்சேன், உனச்சு வசப்பட்டுட்டேன். அதான் மற்றபடி உங்ககிட்ட தப்பா நடக்குங்கல என் என்ன கிடையாது. மனசு நிறைய காதல் தான் இருக்கு, எந்த தப்பான என்னமும் இல்ல. அதான் பொறுக்கின்னு சொல்றேன். போ, ஒண்ணு போ, இல்லன்னா பொறுக்கி. மறுபடியும் எடுத்து மேல போட்டுலாம் போயிரு. ஐ